ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதி மீறல்கள் நடக்குது. ஆனால் பிக் பாஸ் வந்து கண்டுக்கவே மாட்டாப்புல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா பிக் பாஸ் வந்து இந்த 5ஆவது சீசனோட வந்து அப்படியே போயிட்டார். யாராலும் என்னாலும் பண்ணிக்கலாம், எப்போனாலும் பண்ணிக்கலாம், ரூல்ஸ் பிரேக் பண்ணலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாப்புல. கடைசி வீக்கெண்ட்லேயும் எதுவும் வந்து கன்சிடர் பண்ண மாட்டானுங்க. கேட்டால் கேமும்பானுங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம்பானுங்க, அதும்பானுங்க இதும்பானுங்க. ஆனால் ஒரு ஈர வெங்காயமும் இருக்காது. சரியா? இன்னைக்கு ஒரு விதிமீறல் ஏற்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிரை வந்து இந்த எஃப்ஜே பின்னாடி சுற்றிக்கினே இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நேற்று தான் பிபி வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாரு ஆதிரைக்கு. இந்த மாதிரி மாஸ்க் போடாமல் இருந்ததுக்கு, ஏன் நீ மாஸ்க் போடாமல் இருக்க, அது வந்து ஒரு டாஸ்க்கு நீ தோத்துட்டேங்கிறப்ப அதோடைய வெளிப்பாடு மாஸ்க் போடுறது. அதில் நீ கரெக்டாக பண்ணியிருக்கணும். இனிமேல் கேமாக பாரு, நல்லா ஆடு, ஃபோக்கஸ் த கேம், ஸ்மைல்ன்ட்டு போயிட்டாப்புல. சரியா? ஆனாலும் ஆதிரை வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பீயிங் எ லக்ஸரி ஹவுஸ்மேட், ஷீ இஸ் நாட் ஆத்தரைஸ்டு டு டீல் வித் கிச்சன் ஒர்க்ஸ். சரியா? அவள் வந்து கிச்சன் ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும் இந்த எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நின்றுட்டு இந்த கேஸை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அவனுக்கு வந்து இது பண்ணி கொடுக்குறது எல்லாமே பண்ணுறான். இது எவ்வளோ பெரிய கேடுகட்டத்தனம். இதை பிக் பாஸ் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரையை வெளியேற்றணும். லக்ஸரி வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போய் வேலை பாரு. எதுக்கு லக்ஸரி வீட்டிலேருந்து வேலை பார்க்குற? அப்போ அதுக்கு ஹவுஸுக்கான அந்த ப்ரீமியம் அப்படின்றது என்ன ஆச்சு? உட்காந்ததுக்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. நேற்று பார்வதி உட்காந்ததுக்கு இவ போய் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்போ யாரும் பிரச்சனை பண்ணலையே, ஏன் வந்து பண்ணுறீங்க வேலை பார்க்குற, ஏன் வந்து இப்போ மட்டும் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஆதிரி இருக்கனால அப்படியே இனிக்கும், பார்வதி இருந்தால் மட்டும் கசக்கும். என்னடா இது உங்கள் நியாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் தானே. அதே மாதிரி ஊட்டி விட மாட்டார் பார்வதிக்கு, ஆனால் ஆதிரைக்கு மட்டும் வாயில் ஊட்டி விடுவார். என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி ஆதிரை வந்து சொல்கிறாங்க, இந்த பூர்ணிமா மாதிரியே பண்ணிட்டு தெரியுது. ஆனால் ஆதிரை பூர்ணிமாச்சு பரவாயில்ல ஓரளவுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆதிரை என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து என் கூட இரு, என் கூட பேசு, கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லி எப்படியே வளைஞ்சிட்டு இருக்காங்க லிட்டரலாக. அந்த மாதிரிலாம் பூர்ணிமா பண்ணதில்லை, லவ் பண்ணுறேன்ற மாதிரிலாம் பண்ணதில்லை. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பூர்ணிமா வந்து கொஞ்சம் மெச்சூர் எனஃப் டு ஹேண்டில் ஆல் சுச்சுவேஷன்ஸ். மாயா இவங்க வந்து அப்படி இல்லை, ஃபுல்லாக எஃப்ஜே மடியில் படுத்துக்கிட்டு அவங்களும் அதை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து கேமில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாச்சும் ஆடும். பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டம்போ, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு அப்பப்போ ஒரு பாயிண்ட்டை பேசி விட்டுருது. ஆனாலும் இந்த சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஜே கூட இருக்கிறது, எஃப்ஜே கூட வந்து இது பண்ணுறது, மக்களுக்கு என்ன பிடிக்காத காரணம் இந்த ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடமெண்ட்டாக இருக்கேன். ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கே புரியுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் உங்களுக்கு அறிவு வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கும் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் பிரேக்காக அட்வைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம், அட்ரஸ் பண்ணுறாங்களான்ட்டு. அடுத்து நம்ம கானா வினோத்தும் நம்ம தர்பூசணி பழத்தோடைய காம்பினேஷன் ஃபன்னு நைட். ஐயோயோ, அதாவது ஒரு பக்கம் வந்து ஆக்ஷன் பிளாக் போயிட்டு இருக்கு, அடிச்சு கத்திட்டு இருக்காங்க. அது எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல, அதை விடுங்க, அது சுவாரஸ்யமே இல்லை பார்வதி மேட்டரில். பார்வதி அசால்ட்டாக உட்காந்து டீல் பண்ணிட்டு போயிட்டா லெஃப்டில். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தர்பூசணி பழமும் கானா வினோத்தும் அடிச்சு மிரட்டுறாங்க. இவர் வேறு எல்லாத்துக்கும் கானா வினோத் பேர் சொல்லிடுறாரா, அவன் ஃபன் பண்ணுறான் வச்சு. நேற்று வந்து உன் கைரேகை கூட ஆயில் பார்த்து சொல்கிறேன்னா, ஆயில் ஊற்றி விடுங்க, எங்கிட்ட இருக்கு ஆயில் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். நைட் 2 பேரும் முறைச்சிட்டு உட்காந்துருக்குறது, 2 பேரும் அப்படி பார்வையில் லவ்வர்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சரியான ஃபன்னாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து பெஸ்ட்டு காம்போ, நல்ல காம்போ. எனக்கு தெரிஞ்சு திவாகர் இருக்கிற வரைக்கும் வினோத் இருந்தார்னா இன்னும் வேறு மாதிரியான டைமென்ஷனில் இந்த கேம் பிளே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐம் வெயிட்டிங். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டால் டாஸ்க்கு, அதற்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் ப்ரோமோவில். அப்புறம் இந்த ஆக்டிங்லாம் பண்ணிட்டு எப்படி ஒரு சீன் ஆக்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சின்க்ளேர் இந்த அம்மா வெளியே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி மக்களை ஏமாத்தினது பத்தாது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமிர்தின் வந்து என்னை வந்து கம்முன்னு இருக்க பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது லவ் பண்ணுறாங்களாம் கம்ருதீன். பிகாஸ் அவன் பேசும்போது ரொம்ப பயங்கரமாக பேசினானா, அதாவது எனக்கு யாருமே இல்லை, எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எனக்கு வெளியே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என் ஃப்ரெண்டு வந்தாலும் நான் சொன்னாலும் பிக் பாஸ் வந்தேன், பிக் பாஸ் பண்ண லைஃபே மாறிடணும்னா, பட் இங்கே வந்தால் பயமாக இருக்குது மாதிரி பேசிகிட்டு இருந்தான். ப்ளஸ் என்கிட்டே சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக நம்ம லவ் கண்டென்ட்காக நம்ம வச்சுருப்பாங்க நம்ம 2 பேரையும். அதே மாதிரி நான் வீடு மாறினா என் கூட சேர்ந்து அவனும் வந்துடுறான். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து அரோரா வந்து துஷார்கிட்ட சொல்லி மேபி இது காதலாக மாறுமா அப்படின்றா, கக்கூஸாக தான் மாறும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்கள் மூஞ்சி முகரை நீ வெளியே போய் இந்த வேலையை பண்ணு அப்படின்ற மாதிரி தான். ஏற்கனவே தராதரம் பார்த்தே பேசுகிறது கிடையாது. இந்த தர்பூசணி பழத்துக்கு தான் அறிவு இல்லை, போய் கிஸ் அடிக்கிறான் அப்படின்னா,
அரோராவுக்கும் அறிவு இல்லையா? அது வெளியே பண்ணுறது தான் உள்ளே பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. வெளியே சப்ஸ்கிரிப்ஷனு, இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. கேடுகட்ட கேரக்டர். எதுக்கு தான் இந்த பலூன் அக்கா உள்ளே வந்தா அப்படிங்கிறது தெரில. கேவலம், கேவலத்தின் உச்சம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு காதல், ஒரு கருமம் ஒன்று தான் கேடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே இந்த சீசன் வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் இவங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதை தீயள்ளி போடுற மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உணர முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.